வணக்கம். மக்களின் பங்களிப்பையே முதன்மையாக கொண்டிருக்கும் மக்கள் மேடையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள்: ஒவ்வொரு ஆட்சியிலும் தொடர்ந்து அறிவிக்கப்படும் இலவச திட்டங்களும் விலையில்லா திட்டங்களும் என்ன பலனை யாருக்கு தந்திருக்கின்றன, அதன் நிலை தற்போது என்ன என்பது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர்: திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஜெயராஜ், எழுத்தாளர் ஆய்வாளர் திரு அன்பு செல்வம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் விரைவில் இணையவிருக்கிறார். மதுரையிலிருந்து பாரதி வசந்தகுமார் என்ற 2 நேயர்கள், திருநெல்வேலியிலிருந்து ராஜேஷ் ராஜ்கமல் என்ற 2 நேயர்கள் கோவையிலிருந்தும் விரைவில் இணையவிருக்கிறார்கள். பங்கு வரும் அனைவருக்கும் வணக்கம். திரு அன்பு செல்வம், இது குறித்த ஒரு ஆய்வாளர் என்கிற முறையில் இந்த திட்டங்களை மதிப்பீடு செய்வதென்றால் நாம் முதலில் இந்த திட்டம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் ஒரு பகுதியில் கொஞ்சம் விவாதிக்கலாம். திட்டங்கள் வந்துவிட்டன, அது செயல்படும் முறை குறைந்தபட்ச மக்களுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டங்களை எப்படி பார்க்க வேண்டும்? அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கணுமா, இதன் பயனாளிகள் தரப்பிலிருந்து நீங்க பார்க்கிறீங்களா? அரசியல் கண்ணோக்கு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இங்கே சமூக நீதிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு பொருளாதார அளவில் ஏதோ கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை உருவாக்குவது மட்டும்தான் இந்த திட்டங்களுடைய நோக்கம் கிடையாது. அதை கடந்து இந்த சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்கனவே மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு மற்ற மக்களைப் போல் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம். ஆக நீங்க முதல்ல சொன்னபடி 2வது உயர்வான காரணம் ஏதோ பொருட்களை கொடுப்போம் என்பது அல்ல, அதன் பின்னணியில் சமூக சமத்துவம்ன்றது இருக்கா? அது மிக முக்கியமானது. அது உண்மையா? அது இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நோக்கிதான் நம்முடைய பயணங்கள் போகணும் என்பது எதிர்பார்ப்பு. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அந்த பாதையில் போவது நல்லதுன்னு சொல்றீங்க. நல்லது. சரி, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு? விளைவுகள் மிகவும் கசப்பான ஒரு அனுபவமாக தான் இருக்குன்னு வைங்களேன். இப்ப விலையில்லாத திட்டங்கள் அல்லது இலவச திட்டங்கள் என்று சொல்லுகின்ற போது என்ன ஒரு மனநிலை வந்துருதுன்னு கேட்டா, இதெல்லாம் இலவசமா கொடுக்கறது, காசு கிடையாது. அதாவது இலவசமா கொடுக்குற மாட்டை பல்ல பார்த்து எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் மக்களுக்கு இலவசமா கொடுக்கறது தானே அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால அதனுடைய முழு பயனும் மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா என்பதை இறுதி வரை பார்த்து அதனுடைய பயனாளிகளுடைய தன்னிறைவை ஒரு அரசோ அல்லது ஒரு கட்சியோ அல்லது ஒரு சமூகமோ உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னும் மிக ஆழமாக அதன் மீது ஒரு இது வைக்கல. 2வது, இது இலவசமாய் விலையில்லா திட்டமா என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பது ஒரு விவாதம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இதற்கு ஒரு பணம் இருக்கு, இதற்கு ஒரு நிதி திட்டம் இருக்கிறது, அந்த நிதி இந்த மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இது இலவசமாக இருக்க முடியும்? என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து எனக்கே நீங்க செலவு செய்யறது, எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நான் எப்படி இலவசமா எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற ஒரு கேள்வியும் இதற்குள்ள இருக்கு. அப்போ இந்த இலவசம் என்பது அது எந்த பயனாளிகளுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறதோ அந்த பயனாளிகளை பற்றி ஏற்கனவே இங்க ஒரு மதிப்பீடு இருக்கு இந்த சமூகத்திற்குள்ள, அல்லது ஒரு அரசுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அந்த மதிப்பீடை கணக்கில் வைத்துக் கொண்டுதான் அந்த திட்டம் அந்த மக்களை எந்த அளவுக்கு போய் சென்றடைகிறதோ அந்த அளவுக்கு போய் சென்றடைகிறது. என் வரிப்பணம் முழுக்க எனக்கே வந்ததில்லை அப்படின்னு கேட்டா அது இலவசம்ங்கிற கேள்விக்குறியாகலாம். ஒரு பகுதி மக்களுக்கு தானே அதுல கிடைக்குது. ஒரு உயர்தட்டு மக்கள் இருக்கு, அவங்களும் வரி செலுத்தத்தான் செய்யறாங்க, இன்னொரு தரப்புக்கு கிடைக்குது. ஆக இது சமூக நீதி என்ற அடிப்படையில் பார்க்கலாம். ஏன் வரிப்பணம் எனக்கே வருது அப்படின்னு பார்க்கறது சரியா? அதாவது ஏன் வரிப்பணம் எனக்கே வருவது என்பதை பார்க்கிறது சரியா என்பதை சொன்னாலும் கூட இது இலவசம் இல்லைங்கிற மனநிலையிலிருந்து நீங்க முதலாவது வெளியே வரணும். இது இலவசம் இல்லை, எனக்கான ஒரு உரிமை சார்ந்ததாக இருக்கு, எனக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதாகவும் இருக்கு. அதனால இது இலவசம் இல்லைங்கிற ஒரு மனநிலை, அது ஒரு மலிவான பார்வையாக இருக்கு இலவசம் என்கிற ஒரு விஷயமே. அப்போ இலவசம் என்பது கூட ஒரு கவர்ச்சிக்கான திட்டங்கள், ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு கவர்ச்சி கோரிக்கைகளை முன்வைத்து அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இது போன்ற திட்டங்களாக இருக்கிறதே தவிர உண்மையிலே ஒரு சமூகமோ ஒரு மக்கள் கூட்டமோ, அது ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, உழைக்கின்ற பாமர மக்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், எது அவர்களுக்கு தேவை என்பதை அவர்களை அழைத்து அவர்களோடு விவாதம் பண்ணி பேசி அவர்களை வைத்துக் கொண்டே அதை நடைமுறைப்படுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு திட்டங்கள் இல்லை. ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும், ஒரு ஆட்சி இலவசம் என்று சொன்னது, இன்னொரு ஆட்சி விலையில்லாமல் என்று சொன்னது. இந்த 2ல எதை உயர்வானதாக நீங்க சொல்றீங்க? பெயர்களை மட்டும் சொல்லுங்க. 2க்கும் பொருள் தான் மாறுபடுது. மற்றபடி விலையில்லாது அப்படின்னு விலையில்லாதுன்னு சொன்னாலும் இலவசம் என்று சொன்னாலும் கூட 2க்கும் அந்த வார்த்தைகள் தான் மாறுபடுதே தவிர. நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் சுயமரியாதை இருக்கும், விலையில்லாத என்று சொல்லும்போது எனக்கு உரிமையானது என்ற ஒரு எண்ணம் கூட வரலாம் இல்லையா? இலவசம்னா அந்த எண்ணம் மாறுபடுதா? இல்லைங்களா, இப்ப விலை இல்லாததுன்னு சொல்லும் பொழுது இது சாதாரண மக்களுக்கு விலை இல்லாதது,
இதை விட மிகப்பெரிய பணக்கார வர்க்கத்தை சார்ந்த மக்களுக்கும் விலையில்லாதது இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய திட்டங்கள். அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு அளவுல பெரிய பெரிய அளவிலான திட்டங்கள். அதற்கு இங்க இருக்கக்கூடிய இயற்கை பொது வளங்களோ, இங்க இருக்கக்கூடிய மின்சாரங்களோ, அல்லது இங்க இருக்கக்கூடிய நிலமோ, அல்லது இந்த மக்களுடைய மலிவான உழைப்போ, அதெல்லாம் தாராளமாக தரப்படுகிறது. அவைகளும் விலையில்லாததுதான். ஏழை மக்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் பெரிய இடங்களுக்கு தரப்படுது. விலையில்லாதது இருக்கு, வெளியில் தெரியாம இருக்கு. வெளியில் தெரியாமல் எந்த ஆட்சி வந்தாலும் அது தரப்படுது. ஆமா, அது நடந்து கொண்டே தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயராஜ், உங்களுடைய அடிப்படை கருத்து என்ன? அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களை போய் சேருதா? நிச்சயமாக போய் சேருது. உங்க ஆட்சியில சேருது, இந்த ஆட்சியில சேருதா? ரெண்டு ஆட்சியில ஒரே மாதிரி தான் சொல்லுவீங்களா? இல்ல, அதாவது ஆட்சிகள் மாறுகின்ற பொழுது காட்சிகள் மாறும் என்று சொல்வதை போல இலவச பொருட்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா ஆட்சிக்கும் இருக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாது. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டமே, இந்திய அரசியலமைப்பு சட்டமே சோசியல் எக்கனாமிக் மக்களுக்கு வழங்குகின்ற இலவசங்களை அங்கீகரிக்கிற வகையிலே தான் அதனுடைய முகப்புரையே அமைந்திருக்கிறது. ஆர்டிகல் 14 சரி, அதற்கு பிறகு வந்திருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் சரி. குறிப்பாக அதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிவசுப்பிரமணியம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு வழக்கிலே முன்னாள் தலைமை நீதியரசர், உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் திருமிகு சதாசிவம் அவர்கள் சொன்னதை போல இலவசங்கள் கொடுப்பதை நாங்கள் தடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. அதற்கான உரிய ஆணைகளை தேர்தல் ஆணையம் ஒருவேளை வகுத்தால் தேர்தல் மேனிபெஸ்டோவில், தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டு மக்களுக்கு வழங்குகின்ற இலவசங்கள் லஞ்சங்களைப் போல இருக்கிறது என்று வழக்கு தொடுக்கப்பட்ட பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையிலேயே அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிற இலவசங்களை உச்சநீதிமன்றம் ஒருபோதும் தடுக்காது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதைத்தான் நான் இப்பொழுது இங்கே சொல்ல வருகிறேன். அவங்களோட சேர்த்து நம்ம விவாதிச்சுக்கலாம். இல்ல, ஒரே ஒரு கருத்து. தோழர் சொன்னதிலிருந்து நான் அவருடைய ஒட்டி அவர் சொன்னதிலிருந்து எல்லா இலவசங்களும் நாம் மக்களுக்கு பயன்படவில்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு வேட்டி சேலை வழங்கப்படுகிறது. கலைஞரின் ஆட்சியிலே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே 436 கோடி ரூபாய்க்கு இலவசமாக வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. அன்றாடம் துணி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு பொங்கல் அன்றைக்காவது ஒரு புதிய துணி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். அப்படி ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படுகிற பொருட்களின் மூலமாக ஒரு சிறிய அளவு சமுதாய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஜெண்டாவே. அதுதான் சோசியல் எக்கனாமிக் அஜெண்டா தான். கொடுக்கிறது சரியா தவறா நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு விரிவா சொன்னீங்க. மக்களினுடைய மறதி தான் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். உங்கள் ஆட்சி காலத்துல இந்த இலவசங்கள் என்னென்னலாம் அறிவிச்சீங்க? மறந்துட்டேன் உண்மையிலே. என்னென்னலாம் அறிவிச்சீங்க, என்னென்னலாம் கொடுக்க முடிஞ்சதுன்னு நீங்களே சொல்லுங்களேன். இல்ல, இலவச கலர் டிவி கொடுத்தோம், விலையில்லா பொருட்கள் என்று இன்றைக்கு இந்த அரசு சொல்லுகிறது. அன்றைக்கு இலவசமாக கலர் டிவி சொல்லிவிட்டு கொடுத்தோம். எல்லா வீட்டுக்கும் இலவசமாக, ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொடுத்தோம். நிலம் கொடுப்பதாக சொன்னது கொஞ்சம் நினைவுல இருக்கு. எதுங்க? நிலம் கொடுப்பதா? நிலமற்றவர்களுக்கு, அதாவது நிலம் அதிகமாக இல்லாதவர்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கலைஞர் அன்றைக்கு அறிவித்தார். எல்லாருக்கும் இலவசமாக நிலம் கொடுக்க முடியாது என்பதற்காக கொடுக்க முடியவர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது, கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இன்னும் கூட நீங்கள் கொடுத்தவற்றை பற்றி பேச மறுக்கிறீர்கள், கொடுக்காமல் விட்டதை பற்றி தான் பேசுகிறீர்கள். ஏதோ ஒன்று கொடுக்கவில்லை என்பதற்காக எந்த திட்டமே. அதே போல இன்றைக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது, கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த வீடு வழங்கும் திட்டத்தில் மட்டும் 1 லட்சம் பயனாளிகள், 50,000 1 லட்சம் பயனாளிகள் பயன்பெற்றார்கள். தமிழ்நாடு முழுக்க 300 சதுரடியிலே மிக சிறப்பாக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு நானே என்னுடைய கண்ணாலே பார்த்தேன். அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு இலவசமாக ஒவ்வொரு மகளிர் சுய உதவி குழுக்கும் பல கோடி ரூபாய்கள் கடனாக வழங்கப்பட்டது, மானியங்கள் கொடுக்கப்பட்டது. இப்படி நாங்கள் செய்தது அனைத்துமே சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்குரிய விஷயம். இந்த ஆட்சி கொடுப்பதை போல ஆடு மாடுகள் கொடுத்து படிப்பறிவில்லாத மக்கள் செய்கிற வேலைகளை நாங்கள் ஒருபோதும் செய்யவில்லை. புரியல, திருப்பி ஆடு மாடுகள் கொடுத்து மக்களை இன்னும் அடித்தட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற அரசாக அதிமுக அரசு இருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். படி படி என்றுதான் தந்தை பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார். கேவலம் அடித்தட்டு நிலைமை. நிச்சயமாக நாங்கள் சமூக பொருளாதார மாற்றத்தை தான் உருவாக்குகிறோம். நீங்கள் கலர் தொலைக்காட்சி கொடுப்பதற்கும் ஆடு மாடு கொடுப்பதற்கும் ஏனிக்கும், அதாவது மலைக்கும் மடுவிற்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கிறது. இதுக்கு ஒரு மாற்று கருத்து உங்கள்கிட்ட இருக்கலாம், நான் உங்கள்கிட்ட வரேன். அதுக்கு முன்னால திருநெல்வேலியிலிருந்து ராஜேஷ், உங்களுடைய வாதம் என்ன? அன்பு சகோதரருக்கு என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்கள் இலவசமாக வீடு கொடுத்தேன்னு சொன்னீங்க.
அது போக நிறைய மகளிர் சுய உதவி குழுமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன சொல்றீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அந்த ஓப்பனிங் அந்த முதல்ல தான் இருக்க தவிர அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எப்படி செயல்படுது எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களோட அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ மக்களை போய் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. நீங்கள் கட்டி கொடுத்த வீடு குவாலிட்டி அன்னைக்கு நீங்கள் ஓப்பனிங் அன்னைக்கு பார்த்தீங்களே அந்த அப்போ தான் இருந்துச்சு தெரியுமா? அதே ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் போய் பாருங்க அந்த வீடு பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான். அந்த வீடு எப்போ வேணாலும் அவன் மேலே விழலாம். எத்தனை பேருக்கு பணம் கொடுக்கணும்? மகளிர் சுய உதவி குழு பணம் கொடுத்திருக்கீங்க, மானியம் யாருக்கு? இல்ல அதை நாம் இலவசம் மகளிர் சுயஉதவி குழுக்களை கொடுத்ததை நான் இலவசமாக கருதவில்லை, இலவசமாகவும் நான் சொல்லவில்லை. அதை ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். குறிப்பாக நீங்கள் அதில் குறிப்பிட்ட விஷயம் வீடு கட்டுவது திட்டத்தில் எல்லோருக்கும் அவர்களுக்கு பணம் கொடுத்து விட்டு அவர்களுடைய 30% அவர்கள் இன்வெஸ்ட் செய்து அவர்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஊக்குவித்து தான் கட்ட வைக்கப்பட்டது அரசு. நீங்கள் அதை குறிப்பாக கவனிக்க வேண்டும். அரசு கட்டி கொடுத்த வீடு அல்ல, அவர்களே பயனாளிகளே கட்டிக்கொள்வதற்கு உதவி செய்தோம். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தையோ கடந்த ஆட்சியை நீங்கள் குற்றம் சொல்லி சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜேஷ், உங்க மறுப்பு என்ன? சார், நான் திமுக அதிமுக பேச வரல, பொதுப்படையான மக்களா பேச வந்திருக்கேன். இப்ப நீங்க பண்ணிட்டீங்க இல்ல கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்கேன் போயிட்டேன், அது அவங்க விஷயம் அப்படி சொல்றீங்க. ஆனா அப்படி கிடையாது. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பயன் பெற்றதா? இல்ல இல்ல சார், மக்களோடு மக்களாக இயங்கு செயல்படுகிற அரசுதான், மக்கள் நலன் அரசுதான். நீங்க இப்ப தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதோடு இந்த அரசாங்கத்தினுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லவில்லை நான். நான் பேசிய வார்த்தைகளை நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் வீடு கட்டுவதற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம், நாங்கள் கட்டி வீடு கொடுக்கவில்லை உங்களுக்கு. இந்த அரசாங்கம் அப்படித்தான் செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்கிறோம், கட்டுவதற்கான தேவையான உதவிகளை செய்கிறோம். ஒரே ஒரு கூரையிலே மட்டும் எத்தனை கோடி மக்கள் இங்கே வாழுகிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்கள் ஒருவர் குடும்பமோ அல்லது நீங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு தரப்பு மக்கள் மட்டுமே இங்கே இல்லை, அதையும் தாண்டி பல தரப்பு மக்கள் இங்கே வாழுகிறார்கள் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். உங்கள் தரப்பிலிருந்து 70% தரப்பட்டதா சொன்னீங்களே, அந்த 70%ம் உண்மையிலே முழுவதுமாக போய் சேர்ந்ததுன்னு உறுதியா சொல்ல முடியுமா? நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். சரி, நம்ம ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக செயலர் பேச்சாளர் திரு ஆவடி குமார் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம். நீங்கள் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக இந்த இலவசங்கள் என்ன பலனை தந்திருக்கின்றன, யாருக்கு தந்திருக்கின்றன என்று பேசும்பொழுது ஜெயராஜ் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நாங்கள் தந்தது இலவச தொலைக்காட்சி உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது அறிவு வளர்ச்சிக்கு, இந்த ஆட்சியில் தந்ததை போல் ஆடு மாடுகளை தந்து அவர்களை மேலும் மேலும் அடித்தட்டிலேயே வைத்திருக்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உங்க பதில் என்ன? அதாவது ஆடு மாடுகள் தந்ததை கொச்சைப்படுத்துவது என்பது கிராம மக்களை இழிவுபடுத்துவதாக நான் கருதுகிறேன். காரணம், இன்றைக்கு ஆடு மாடுகளை தருவது அவர்களை ஒரு தாழ்வான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நோக்கம் இல்லை, கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு விதவை தாய்மாருக்கு ஒரு 4 ஆடுகள் அல்லது ஒரு கறவை மாடு தருகின்ற பொழுது அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் 4 ஆடுகளை பெற்ற குடும்பம் இன்றைக்கு அந்த ஆடுகள் பெருகி இன்றைக்கு ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. அது தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் அதன் பயனாளிகளை போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். இன்னும் குறிப்பா உதாரணம் கறவை மாடுகள் விஷயத்துல நீங்க அந்த உதாரணத்தை சொல்லுங்களேன். ஆடுகள் அதுதான் இன்னைக்கு. இரண்டாவது, கிராமத்தினுடைய அந்த கறவை ஆடு மாடுகளுடைய கழிவுகள் இன்றைக்கு விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. இயற்கை எரு கிடைக்கிறது, அவர்களுடைய இயற்கையினுடைய சூழலில் அந்த பயிர் வளர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த திட்டம் முழு வெற்றியா உங்கள் பார்வையில்? நிச்சயமாக முழு வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு பால் உற்பத்தியில் தமிழ்நாடு இன்றைக்கு மேம்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அதுவும் ஒரு காரணம். ஆக இரண்டாவது, இலவச கலர் டிவி கொடுத்தது 100% அவங்க 5 ஆண்டுகளில் கொடுக்க முடியல. அதுல இருந்தே அந்த திட்டத்தினுடைய வெற்றி, அதனுடைய தேவை எந்த அளவுக்கு நிறைவேறிருக்குன்னு தெரியும். ஆக 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி அவர்களுடைய அறிவித்த அந்த திட்டத்தை கூட 60-65% மேல் அவர்கள் அதை நிறைவேற்ற முடியவில்லை. எனவே அவருடைய நோக்கம் என்பது
நல்லதாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் தான் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். 69.8% என்னுடைய புள்ளிவிவரமே இருக்கிறது. கிட்டத்தட்ட 70% கொடுக்கப்பட்டிருக்கிறது கலர் டிவி. நாம் ஒரு அரசாங்கம் என்பது 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக ஒரு திட்டங்களை அறிவித்து போதுமான விலைப்புள்ளிகளை கோரி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற நடைமுறை காலத்தை 30% டெபிசியன்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 70% இவர்கள் 4 ஆண்டு, இன்றைக்கு ஏறக்குறைய 3 ஆண்டுகளை கடந்திருக்கிறார்கள். இவர்கள் அறிவித்த ஆடு மாடு திட்டங்களை எத்தனை லட்சம் ஆடு மாடுகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த திட்டத்தை நீங்க சொன்னதை இழிவுபடுத்துறதா அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக, அதாவது இழிவுபடுத்தவில்லை. அதை எப்படி இழிவுபடுத்துவது என்று சொல்ல வேண்டும். அதாவது அவர் சொன்ன வார்த்தையிலிருந்தே பொருளாதார நிலை உயரும் போது எப்படி அவங்க அடித்தட்டிலே இருப்பாங்க. கோமாரி நோய் வந்திருக்கிறது. இவர் வெளி மாநிலத்திலிருந்து இவர்கள் வாங்கி கொடுத்த ஆடுகளின் மாடுகளினால் கோமாரி நோய் பல லட்சம் மாடுகள் இங்கே செத்திருக்கிற, பல்லாயிரக்கணக்கான மாடுகள் இங்கே செத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான இன்றைக்கு மாடுகளின் மூலமாக, ஆடுகளின் மூலமாக தரமற்ற ஆடு மாடுகளை இவர்கள் கொடுத்ததன் மூலமாக இப்படி இவர் எவ்வளவு கொடுத்திருக்கார் என்ற புள்ளி விவரத்தை அவரால் சொல்ல முடியும். விரிவா பேசலாம். கோவையில் கோவிந்தராஜ், செந்தில்குமார் என்று 2 நேயர்கள் இணைந்திருக்கீங்க. இருவருக்கும் வணக்கம். செந்தில்குமார், உங்களுடைய வாதம் என்ன? கேளுங்க செந்தில்குமார், உங்களுடைய வாதம் என்ன? உங்க கருத்து என்ன? வாதம் என்ன? ஐயா, என்னுடைய வாதங்கள் ஆவடி குமார் ஐயாட்ட ஒரு கேள்வி கொண்டு போறேன் நானு. அதாவது இலவசங்கள் கட்டாயம் நம்மளுடைய நாட்டுக்கு தேவை என்றால், ஐயா ஆவடி குமாரிடம் மறுபடியும், அதாவதுங்க ஐயா இலவசங்கள் அதாவது இலவசத்தை கொடுத்து இந்த தமிழகத்தை ரொம்ப, அதாவது ஏழைகள் ஏழையாவே இருக்கணும், இவங்களுடைய ஆட்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற முறையில் ஐயா பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேனாங்க, இலவசங்கள் ஜனங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த மதுக்கடைகளை முற்றிலும் ஐயா அழிக்கிறதுக்கான முயற்சியை இந்த தமிழக அரசாங்கம் மேற்கொள்ளுமா? அதே என்னோட கேள்வியா இருக்குதுங்க ஐயா. நன்றி. ஆவடிக்குமார் சொல்லுங்க. அதாவது இலவசங்கள் தொடரணுன்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் நோக்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, என்னுடைய வாழ்நாளின் இறுதிக்குள் தமிழகத்தில் யாரும் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தாத நிலையை உருவாக்குவேன், அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும், லட்சியம் இருக்குன்னு சொல்லி தான் இந்த அரசாங்கத்தை நடத்தினாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய நிலை எப்படி வந்தது? திமுக தந்தாங்க நிர்பந்தத்தினால் நீங்க கொடுக்க வேண்டி வந்ததா? நிர்பந்தத்தில் இல்லைங்க. இன்றைக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையும் இன்னைக்கு நம்முடைய இந்தியா கலப்பு பொருளாதாரம். இன்னைக்கு ஒரு பக்கம் பணக்கார உயர்ந்துகிட்டே போறான், ஒரு பக்கம் ஏழைகள் இன்னும் ஏழையாவே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் இன்னைக்கு ஒரு கிராம பகுதியில் ஒரு குடும்பத்தில் ஒரு விதவை தாய்மார், ஒரு தாயார், அவங்க நிராதரவா அவங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 4 ஆடுகள் கொடுக்கறதா, ஒரு மாடு தர்றதா, அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு அவங்களால வேற தொழிலுக்கு போக முடியாது. அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு பழக்கப்பட்ட கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கறவை மாடோ 4 ஆடுகளோ தர சொல்ல அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். அதை வச்சுட்டு அவங்க வாழ்க்கை தரம் உயருது. அதனால நான் சொல்றேன், அதாவது இது எல்லாருக்கும் கொடுக்கல. கிராம விவசாய தொழிலாளர்கள், கிராமத்தை சார்ந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய சூழ்நிலைக்கு அதுதான் செய்ய முடியும்ன்றத சொல்ல அவங்களுடைய தேவைக்கு அதை தராங்க. அதுவும் ஒரு தொழில் தான், அவங்களால செய்யக்கூடிய இயல்பான தொழில். அவங்க இயற்கையா அவங்க செஞ்சிருக்கிற தொழிலுக்கு அவங்க அதுக்கான கருவிகள் தர்றதுதான். அதனால இது வேலை வாய்ப்பு தான். அவங்கள ஒரு இந்த ஒண்ணுதானே உங்களால சொல்ல முடியுது, வேற எதுவும் சொல்ல முடியலையே. இல்ல, எல்லாமே அதுதான். மாடுகளை தர்றீங்க, அது ஒரு விலையில்லா பொருள், பிளஸ் அதுவே ஒரு தொழில் ஆயிடுது. இதை மட்டும் தான் சொல்ல முடியுது. ஆமாங்க. வேற என்ன இருக்கு இத மாதிரி? இப்போ நீங்க அதுதான் கேட்டீங்க. இப்போ மரியாதைக்குரிய ஜெயராஜ் பேச சொன்னாரு, நோய் ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சுன்ட்டு. இந்த அரசாங்கம் அவங்களுக்கு அந்த கறவை மாடுகளையோ ஆடுகளையோ தர சொல்ல அதுக்கு இன்சூரன்ஸும் அரசாங்கம் தான் பண்ணுது. அந்த இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவர்கள் அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் எல்லாத்தையும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கு. அதனால இதை ஒரு நல்ல நோக்கத்தோடு கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வதற்காக இதை செய்யறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டம் நான் பதில் சொல்றேன். ஐயா, மறுபடியும் ஆவடிக்குமார் ஐயாவோட ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். நாங்கள் கடைக்கோடி அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள். நாங்க வாழ்ற இடம் புறநகர், அதாவது கோவை புறநகர், அதாவது ஆம்போதி பஞ்சாயத்து, ஆம்போதி கிராமத்தில் இருக்கிறாங்க.
எங்க பஞ்சாயத்தில் வந்து 300 அதாவது 3000க்கு மேற்பட்ட 3000 4000க்கு மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டது எங்களுடைய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துல அதாவது எத்தனை பேருக்கு ஆடு மாடுகள் கொடுத்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு, அதாவது நான் உண்மையான அது ஆடு மாடுகள் எத்தனை பேருக்கு அவங்க வழங்கியிருப்பாங்க. அதாவது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 3000 பேருக்கு 59 பேருக்கு ஒரு வார்டுக்கு 9 பேர் விதமாக எங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 9 வார்டு இருக்குது. அந்த 81 பேருக்கு மட்டுமே, அதாவது அதுல எப்படி பயனாளிகள் தேர்வு பண்ணாங்க, அது என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. அந்த 89 3000 பேர்ல வந்து 89 பேருக்கு உங்களுடைய புகாரா இருக்குது. அந்த பஞ்சாயத்து அன்பு செல்வன், கறவை மாடுகள் திட்டம், இந்த திட்டத்தை ஒண்ணு மட்டுமே எடுத்துக்கலாம். அவர்கள் நினைத்த அளவிற்கு இதுல வெற்றியை சாதிச்சிருக்காங்களா? என்ன நிலவரம்? திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த கறவை மாடுகள் மக்களுக்கு வரணும், அப்படி உருவாக்குறதுக்கு 2 அடிப்படையான காரணம். ஒன்று, பெண்களுடைய கிராம பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிக்கணும். நோக்கம்லாம் சரிதான், சென்று சேர்ந்திருக்கிறதா? அதுக்கு வந்துருங்க. சேர்ந்தில்லைன்னு சொல்லி இந்திய கணக்காயரனுடைய அந்த அறிக்கை கடந்த 2014 வெளியான அவர்களுடைய அறிக்கையே அந்த திட்டம் வந்து சரியா முழுமையடையல என்று அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஆட்சி காலம் இருக்கு இல்லையா? அவர்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் இல்லையா? இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4வது ஆண்டுக்குள் வந்துருச்சு. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. இந்த 2 ஆண்டுகள்ல பால் கொள்முதல பால் கொள்முதல வந்து கிராமங்கள்ல உருவாக்குவதோ, அல்லது பெண்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோ, அல்லது வருவாய் இல்லாத கிராமங்களுக்கு வருவாய் ஈட்டுவதோ, எந்தெந்த மாவட்டங்கள் வந்து வருவாயில ரெவன்யூல ரொம்ப குறைவா இருக்கோ அதனுடைய வருவாயை கூட்டி உருவாக்குவதற்கோ உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் இந்த 2 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு தண்ணீர் அடைஞ்சிருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இந்த கறவை மாடு திட்டங்கள்ல. இரண்டாவது திட்டம் வந்து ஒரு அவசரமாக அறிவிக்கப்பட்டு அவசரமாக அந்த திட்டத்தை அதிகாரிகள் செய்து முடித்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை தெளிவுபட சொல்லுகிறது. பயனாளிகள் தெரிவு செய்ததிலிருந்து பயனாளிகளை சரியான முறையில் பயனாளிகள்ல குறிப்பா தலித் மக்களுக்கு 30% பயன் சென்றடையணும் சொல்லக்கூடியதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 மாவட்டங்கள்ல 136 கிராமங்கள்ல சிஏஜியை நேரடியாக போயிட்டு அவர்களே தணிக்கை துறை அதிகாரிகளே சென்று நேரடியாக கலாய்வு செய்து அங்கு எந்த அளவிற்கு 10% 10லிருந்து 15%, சில கிராமங்கள்ல 0% என்ற அடிப்படையில் பயனாளிகள் இருப்பதாக அறிக்கையில் சொல்லப்பட்டு. என்ன பதில் சொல்லுங்க ஆவடிக்குமார்? இல்ல, இந்த திட்டம் அறிவித்து ஏறத்தாழ ஒரு 2.5 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. இந்த 2.5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கான ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதியை வச்சுட்டு செய்யறாங்க. 2வது, அந்த பயனாளிகள் அவங்களாவே அந்த ஆடு மாடுகளை தேர்வு செய்யறாங்க. 2வது, நீங்க நினைச்ச உடனே இது ஒரு உற்பத்தி பொருள் இல்ல, நினைச்ச உடனே உற்பத்தி ஆகுது. இப்ப திடீர்னு வந்து ஆடு மாடுகள் வாங்கணும்னா கூட ஒரு அரசாங்கம் நினைச்சா கூட இருக்கிற குடிமக்கள் அத்தனை பேருக்கும் வாங்கி தந்துட முடியாது. அதுக்காக தான் வந்து அடுத்த மாநிலங்கள்ல போய் அதை வாங்குறதுக்கு அனுமதி தராங்க. அந்த போயிட்டு வர போக்குவரத்து செலவு உட்பட அத்தனையும் அரசாங்கம் ஏத்துக்குது. ஆக ஒரு முயற்சி தான் இது. வந்து போதுமான அளவுக்கு இங்க இல்லைன்றதுனாலதான் நம்ம வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வேற மாநிலங்களிலிருந்து அதை வாங்கிட்டு வரோம். இது வந்து திட்டமா இருந்தாலும் வந்து வேறு சில திட்டங்களோடும் தொடர்புடையதா இருக்கணும். உதாரணமா பால் உற்பத்தி அதிகரிக்கணும். அண்மையில பால் விலை உயர்ந்தது இதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம். அப்போ ஜெர்சி வகை பசுக்களும் ஹோல்ஸ்டீன் பிரீசியன் வகை பசுக்களும் கறவை மாடுகள் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அந்த மாடு கிடைக்காத இடங்கள்ல போயிட்டு தான் அந்த மாடுகளை வந்து மிக அவசரமாக இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி அழைச்சு கொண்டு வந்தாங்க. 2 கிராமங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான மேய்ச்சல் நிலங்கள், அதாவது பொது வளங்கள் எல்லாமே சுருங்கி போனது. எந்த பொது மூலாதாரமும் மக்களுக்கு வந்து கழிப்பிட வசதிக்கு அது பொது கழிப்பிட வசதிக்கு இல்லாத போய்விட்டது. இப்ப மேய்ச்சல் நிலத்துக்கு இடமில்லாமல் போனது. அதே போல ஐயா சொன்னது அடிப்படையில் வந்து அறிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து காப்பீடு அறிக்கையில் இருக்கு. ஆனா மக்களுக்கு காப்பீடு நேரடியாக இன்னும் வழங்கப்படாமலே நின்று போனது. அப்ப அந்த திட்டம் பாத்தீங்கன்னா பல்வேறு அளவுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காடு கூட ரொம்பவும் அதை தாண்டி அது நகர்ந்து போகலன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாகவே 15 விழுக்காடு 15 விழுக்காடுல 20% தான் அது வந்து மக்களுக்கு பூர்த்தியாக இருக்கிறதாக இந்திய கணக்காயர் அறிக்கை வந்து. அதுல இன்னொரு இது 24 அதாவது என்ன 84.28 கோடிக்கு தான் வந்து இது வரைக்கும் கறவை மாடுகளை இந்த அரசு வாங்கியிருக்கிறது. குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள், அதற்கு முன்னால் வந்து முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியிலே எவ்வளவு கொடுத்திருக்காங்க, டிஃபரன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புள்ளிவிவரங்கள் தெரியும். இந்த அரசு இன்றைக்கு செயல்படாத அரசாக இருக்கிறது என்பதற்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற வாதமாக இந்த அரசு புதிய அரசு பன்னீர்செல்வத்தினுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகான
புதிய கறவை மாடுகளை புதிய ஆடுகளை இவர்கள் கொடுக்கிற அவர்களுடைய திட்டமாக கூட இருக்கட்டும். இதுல குறிப்பாக 24,000 நீங்களும் தான் சொன்னீங்க முயற்சி எடுக்கிறோம், முயற்சி எடுக்கத்தான் முடியும். 3 ஆண்டுகளை கடந்து விட்டது சார். 24,000 பசுமாடுகள் தான் கொடுத்திருக்கிறார்கள். இவர் என்ன முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா என்ன சொன்னார் சட்டமன்றத்திலே, தொலைநோக்கு திட்டத்தை நான் 2026 தொலைநோக்கு திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி சொன்னார், தமிழகத்தில் அடுத்த 11 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், குடிசை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும், 6 மடங்கு உயர்த்தப்படும், தனிநபர் வருமானம் 6 மடங்கு உயர்த்தப்படும், இது சாலைகள் உலகத்தரம் வாய்ந்ததாக உருவாக்கப்படும், வறுமையை ஒழிப்போம் என்றெல்லாம் சொன்னார் ஜெயலலிதா. இன்றைக்கு அவர் ஆட்சி காலத்திலே கூட என்ன நடைபெற்றது, எந்த சமுதாய பொருளாதார வளர்ச்சியை இவர்கள் மேற்கொண்டார்கள்? பொருளாதார புள்ளியிலே 11 இடத்தையும் தாண்டி இருந்த தமிழ்நாட்டினுடைய புள்ளி விவரம் இன்றைக்கு 2 விழுக்காட்டை நோக்கி குறைந்திருக்கிறது. யாருடைய ஆட்சியிலே ஜிடிபி இன்றைக்கு உயர்ந்தது, யாருடைய ஆட்சியிலே குறைந்தது என்பதை நீங்க கணக்கிட்டு பார்த்தா என்ன திட்டங்கள் அறிவித்தாலும் உங்களோட அவங்க சிறப்பா பண்ணிடுறாங்கன்ற ஒரு பெருமிதத்தோட பேசுற மாதிரி தெரியுது. இல்ல அது பெருமிதப்படுறாங்கன்னா அவங்க மக்கள் வந்து மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. ரெண்டாவது சொல்லுங்களேன், பேச விடுங்க. அதாவது இன்றைக்கு அவர் சொன்னாரு இந்த திட்டம் அரசாங்கம் வந்த உடனே இந்த அரசாங்கம் இதை நாங்க தேர்தல் நேரத்தில் கூட சொல்லல, இது நான் மக்களுக்கு தேவையான திட்டம். இந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், இன்னும் சொல்ல போனா கணவனால் கைவிடப்பட்ட விதவை பெண்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு, விவசாய தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு நிவாரணம் தருகின்ற வகையில் தான் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தி. முறையா செய்யலன்னு கேள்வி. முறையா செய்யல நீங்க எப்படிங்க சொல்லுங்க? இருங்க, நீங்க பேச சொல்ல நான் குறுக்கிடல. அரசாங்கம் வந்து திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொன்னாங்க குடிசை பகுதிகள்லாம் வந்து வீடு இல்லாத ஒரு நிலை, கருணாநிதி வீடு வழங்கும் திட்டம் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. எவ்வளவு பேர் வீடு கட்டி கொடுத்தாங்க? அவங்களுக்கு சிமெண்ட் இருந்தா, கல் இருந்தா, வாசகால் இருந்தான்னு கொடுத்துட்டு எத்தனை பேர் முதல்ல எல்லா வீட்டையும் இடிச்சிருந்து இன்னைக்கும் வந்து வீட்டை இடிச்சிட்டு பல பேர் தமிழ்நாடு முழுக்க வந்து வீடு இல்லாமல் அலைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்திய இன்றைக்கு முதலமைச்சர் வீடு வழங்கும் திட்டத்தின் வாயிலாக 2,10,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு சூரிய ஒளியுடன் கூடிய மின் இணைப்பு கொண்ட வீடுகள் கட்டப்பட்டு பசுமை வீடுகள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கு. என்ன வித்தியாசம்? அவங்க கட்டி கொடுத்த வீடுகள்ல அவங்க வெறும் 60,000 ரூபாயில எப்படிங்க வீடு கட்ட முடியும்? அதுக்கப்புறம் 75,000 உயர்த்தினாங்க. 75,000 ரூபாயில கக்கூச கூட கட்ட முடியாது, வீடு கட்ட முடியும்னு சொல்லிட்டு அந்த கதவு வாசகால கொடுத்துட்டு நாட்டுல இருக்கவங்க எல்லாம் வீடை பிரிச்சு போட்டு நான் வந்து கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இன்னைக்கு ஆட்சி விட்டு போனாங்க. எத்தனை வீடு கட்டினாங்க? 6 வருஷத்துக்குள்ள வந்து தமிழ்நாட்டுல வந்து குடிசையே இல்லாம மாத்திர திட்டத்தை அறிவிச்சாங்க. எந்த திட்டம் நிறைவேறுச்சு? இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு இந்த ஒரு திட்டம் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு அமைச்சரை போட்டோம். இன்னைக்கும் வந்து நாங்கள் அறிவித்த திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்துவதற்கு அந்த துறை செயல்படுது. அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, ஒரு செயலாளர் இருக்காரு, அதனுடைய நிர்வாகம் மாவட்ட அளவில் எல்லா நிர்வாகம் இருக்கு, துறை இருக்கு. ஆனால் இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் கண்காணித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க எங்களுடைய சிறப்பா செயல்பட்டு இல்ல. அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அதாவது 15% ஓராண்டு 2 ஆண்டுல இன்னைக்கு இந்த சிஏஜி அறிக்கை எப்போ முதல் ஆண்டு முடிவுல வந்த அறிக்கை, ஓராண்டு காலத்தில் 15%. இன்னைக்கு நாங்க வந்து அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி தொடக்க காலத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கதான் செய்யும். அதனுடைய வேகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வீடு பசுமை திட்ட வீடுகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சிறப்பா இருக்க. தரமற்ற வீடுகளை கொடுத்து நீங்க பேசியிருக்கீங்களா? தவறான குற்றச்சாட்டு சார். நான் அண்ணன் சொன்னதை மறுக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கொடுத்ததனுடைய வீடுகளினுடைய பட்டியலை சொல்லுங்கள். நாங்கள் வந்து 50,000 1 லட்சம் வீடுகளை தமிழ்நாடு முழுக்க கட்டி கொடுத்திருக்கிறோம். நீங்கள் வந்து வாசகாலை கொடுத்து விட்டீர்கள், அதை கொடுத்து விட்டீர்கள். ஒரு அரசு என்பது என்ன செய்ய முடியுமோ, உச்சபட்சமாக என்ன செய்ய முடியுமோ அதை 5 ஆண்டு காலத்தில் கலைஞரின் அரசாங்கம் செய்தது. நீங்கள் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடாது. புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பேசுங்கள். நான் கேட்பது சார், நீங்க வந்து 3 ஆண்டு காலம் ஆட்சி கொண்டு இன்னும் கடந்த ஆட்சியை நீங்க குறை சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் என்னதான் செய்ய போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். இன்னமும் கடந்த ஆட்சியை நீங்கள் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லுங்கள். இது சம்பந்தம் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன்.
அந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிவிச்சதே ஆட்சி விட்டு போறதுக்கு 6 மாசம் முன்னால் அறிவிச்சாங்க. ஓராண்டு நான் ஒத்துக்கிறேன். ஓராண்டுல அறிவிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, 2016 தான் இந்த திட்டம் நிறைவேறினாங்க. அப்போ நாங்க குறியீடு நிர்ணயிக்கல. இங்க இருக்கிற மக்களுக்கு இப்ப அவர் சொல்ல ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரர் சொன்னாரு, அங்க அந்த கிராமத்துல 3000 பேருக்கு இடத்துல 60 பேருக்கு அந்த பயன் சென்றடைந்திருந்தா 1.5 ஆண்டு 2 ஆண்டுல அதுதான் செய்ய முடியும். அங்க இருக்க அத்தனை பேருக்கு அதை தர முடியாதுல்ல. அதனுடைய தேவை யாருக்கு இருக்கோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களில் ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதுக்காக செந்தில்குமார் சொல்லுங்க. ஐயா ஆவடிக்குமார் ஐயா, ஐயா செந்தில்குமார், நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது எங்க பஞ்சாயத்துல 3000 பேருக்கு உட்பட்டவர்கள் இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஓரளவுக்கு அப்படி கொண்டு வரீங்க. நான் இன்னும் ஒரு சில கேள்வி உங்கள்கிட்ட. அதாவது 110 விதியின் கீழ் என்னுடைய ஒன்றியம் அன்னூர் ஒன்றியம். நான் இமைகள் சமூக நல இயக்கத்தை சார்ந்தவன், சரிங்களா? அதாவது 110 விதியின் கீழ் ஒரு 3000 கோடி ரூபாயில் ஒரு ஜவுளி பூங்காவை அன்னூரில் அமைப்பேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தானே தலைவி, உங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டாங்க. இது வரைக்கும் அது எந்த இடத்துல அமையுது என்னங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கான பதிலையும் ஐயா கூறுவார் நினைக்கிறேன். இலவசங்கள் சம்பந்தமா பேசுறதா பேசுங்க. நீங்க அரசியல் பேசுறதா அரசியல் பேச வேற. இங்க அதெல்லாம் பேசி ஒரு வாக்களிப்பு தானே. நீங்க இதை செய்வேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அதாவது அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சு அது திட்டமிடல் செய்வாங்க. அதை நிதி ஒதுக்கீடு பண்ணி அது பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவாங்க, எங்க பண்ணிட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா இது அரசியல். ஆனா 5 ஆண்டுகளுக்குள்ள பண்ணி முடிக்க முடியுமா? அதாவது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிச்சயமா இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் அறிவிச்சிருக்கு. அதனால குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்குள்ளாவது வேணும். அதானே? நிச்சயமாக அங்க இருக்கிற சூழ்நிலை எத்தனையோ இருக்கு. எல்லா திட்டங்களுக்கும் அனுமதி வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்கலாம், நிலத்தை எடுக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம், தேர்வு செய்யறதுல பிரச்சனை இருக்கலாம், நிதியில பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் அதிகாரிகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்ததனுடைய விளைவு நிச்சயம் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அதை நிறைவேற்றுவதற்கான 100% முயற்சிகளை இந்த அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. மதுரையிலிருந்து பாரதி, உங்க கருத்து என்ன? இதுல ஒரு பழமொழி நமக்கு ஞாபகத்துக்கு வருது, சின்ன பழமொழி. மீனை இலவசமா கொடுக்கறத விட்டுட்டு மீன் பிடிக்க கத்து கொடுங்கன்னு தான் சொல்ல வரோம். பசியில சாக மீன் கொடுக்க கூடாதா? என்ன சொல்றது, இவங்க இலவச அது கொடுக்கலாம் சார், கத்து கொடுங்க மீனை பிடிக்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இளைஞர் இப்ப காலைல ஜி.கே. வாசன் சொல்றாரு எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு. சரி, ஹலோ, உங்களுடைய அந்த வாதத்துக்கு பதில் வாதத்தை கேட்கலாம். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இல்லை, அதாவது அவர் சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக ஏழை அடித்தட்டு மக்களை பொருளாதார வளர்ச்சியிலே, சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு நாம் அடித்தட்டிலிருந்து ஒரு முன்னேற்ற வேண்டும் சொன்னால் இலவசங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இலவசங்களை கொடுக்க வேண்டும். ஆனா மக்கள் பார்வையில் இவங்களுக்கு இலவசங்கள் கொடுக்க எண்ணம் இருக்கலாம். ஒரு பக்கம் அரசியலுக்கு பயன்படல, அது கூட பயன்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா இவங்கள்ட்ட பணம் இருக்காது. அந்த பணத்துக்காக டாஸ்மாக்கள் அளவுக்கு அதிகமா திறப்பாங்க. ஒரு பக்கம் சோரை வித்து சித்திரம் வாங்குற கதையாக அவங்கள்ட்ட இருந்தே பணத்தை பிடிங்க அவங்களுக்கே கொடுக்குற இந்த வேலை தேவையா? அதற்கு அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அளிக்கலாமே. இல்ல, வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற முன்முயற்சியிலே கடந்த அரசு ஈடுபட்டது. இன்றைக்கு அப்படி ஈடுபட்டு இருந்தால் தொழில் வளர்ச்சி இன்றைக்கு உருவாகி இருக்கும். தொழில் வளர்ச்சியினுடைய புள்ளி விவரங்கள் உயர்ந்திருக்கும். இன்றைக்கு திமுக ஆட்சியினுடைய புள்ளி விவரம் 2009-2010 29.19% தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி வளர்ச்சி. அதிமுக ஆட்சியிலே 2012-2013 1.31%. அதே போல தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி திமுக ஆட்சியிலே 2009-2010 20.93%. அதிமுக ஆட்சியிலே 2013-2014 1.61%. ஒரே ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கூட இந்த ஆட்சியிலே 3 ஆண்டு கால ஆட்சியிலே ஒரே ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கூட உருவாக்கப்படவில்லை. இருங்காட்டுக்கோட்டையூர் பக்கத்தில் இருக்கிற அந்த உற்பத்தி அந்த மிகப்பெரிய பொருளாதார சிறப்பு மண்டலத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உருவாக்கி நோக்கியாவிலிருந்து செயின்ட் கோபியிலிருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது என்பதை நீங்க நெல்லை ராஜ்கமல், உங்க வாதம் என்ன?
வணக்கம், நான் பத்திரிகையாளர் திரு அன்பு செல்வம் சார்ட்ட பேச விரும்புகிறேன். கேளுங்க சார். இலவசமாக தரேன்னு சொல்கிறாங்க எல்லாருமே, ஆனால் எதுவுமே மக்களுக்கு வந்து முழுமையாக வந்து சென்றடையலை சார். அது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க ஆட்கள் எல்லாத்துக்குமே அது கிடைக்குது. அது தரப்பெற வேண்டிய ஆளுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க சார். இப்போ இலவச கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, போன ஆட்சியில் இலவச சைக்கிள் எடுத்துக்கோங்க, அது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு ஆட்கள் மட்டும் தராங்க. அது எல்லாத்துக்கும் போய் சேர மாட்டேங்குது. சில கிளாஸில் படிக்கிற பசங்களுக்கு மட்டும் சைக்கிள் தரம் சொல்கிறாங்க, அது வெளியே வெறும் 1000 ரூபாய் கூட கிடைக்குது. அது முழுமையாக மக்களுக்கு எந்த ஒரு பொருளுமே இலவச பொருள் தரம் சொல்கிறாங்க, அது வரிப்பணத்தில் தரம் சொல்கிறாங்க. அது யாருக்குமே முழுமையாக போய் சென்றடைய மாட்டேங்குது சார். அது வெளியான வாங்கிக்கலாம் நம்ம யாருமே, ஆனால் முழுமையாக எந்த மக்களுக்கு போய் சென்றடைய மாட்டேங்குது. அது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் போய் கிடைக்குது. வாதத்தை கேட்கலாம். தேவையான அனைவருக்கும் கிடைக்குதான்றது ஒரு கேள்வி, கொடுக்கப்படுபவை தரமானதாக இருக்கிறது ரெண்டாவது கேள்வி. இந்த ரெண்டுமே ஒரு தரப்பு வரைக்கும் தான் உண்மை, இன்னும் கொஞ்சம் பேர் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கு. இப்ப ஆட்சியாளர்களுக்கு இது அறிவிச்சாச்சு, ஆரம்பிச்சாச்சு, அதுவே போதும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்காங்களா? ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்ட அறிவிப்பு என்பதோடு மட்டும்தான் இருக்கு. அதன் பிறகு அதை செயல்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் என்பது ஒரு தனியாக ஒரு பக்கம் செயல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ நண்பர் சொன்னதன் அடிப்படையில் மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன இப்ப ஐயா பேசும்போது கூட சொன்னாரு, வீடு கட்டும் திட்டம், இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டம், இது எல்லாமே இப்ப இலவச வேட்டி சேலை வேணும்னு சொல்லி யாரும் வந்து மக்கள் போய் அரசாங்கத்திட்ட முறையிடலை, எங்களுக்கு நீங்க இலவசமா வேட்டி சேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு. உழைக்கும் பாமர மக்களுக்கு ஏற்கனவே 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கு, 10 ஆண்டு திட்டங்கள் இருக்கு. அதுல விடுபட்டு போகக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கென்றே சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்சி துணை திட்டங்கள், இது போன்று இருக்கக்கூடிய நிதிகளை எடுத்துதான் கோஆப்டெக்ஸுக்கு பணம் கொடுத்து, இவர்களுக்கு 100 கோடி ரூபாய் கோஆப்டெக்ஸுக்கு அந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுத்து இலவச வேட்டி சேலையை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஊரக வளர்ச்சி திட்டத்தில் தொகுப்பீடுகள் கட்டக்கூடிய திட்டம், அந்த தொகுப்பீடுகள் கட்டக்கூடிய திட்டத்தில் கூட ஐயா சொன்னாரு, அந்த பயனாளிகளே அந்த வீடுகளை கட்டுகிற அப்படி ஒரு அறிக்கை எங்கேயுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் 100 கோடி ரூபாய்க்கு 15 கோடி ரூபாய் அந்த பயனாளிகளுக்கு சென்று சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லாமே அந்தந்த கட்சிக்காரர்களுடைய கான்ட்ராக்டர்களுக்கு தான், ஒப்பந்ததாரர்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டது. அது அவ்வாறு கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே மீண்டும் எப்படி அது இடிஞ்சு போனது, அது மீண்டும் தரமில்லாமல் போனது, மீண்டும் அதனுடைய நிதியினுடைய அளவை உயர்த்த வேண்டி இருந்தது. இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நண்பர் கேட்டார், பொருளாதாரம் மட்டுமே இந்த முழு தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் கிடையாது. பொருளாதாரத்தை வைத்து விட்டால் மட்டும் என்னுடைய சமூகத்தில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பு உயர்ந்து விடுமா என்று சொன்னால் இல்லை. இப்ப இந்த ஆண்டுல 1 லட்சம் தொகுப்பீடுகள் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த 1 லட்சம் தொகுப்பீடுகள் என்பது வந்து 1 லட்சம் சேரிகளை உருவாக்குவதற்கான தொகுப்பீடு தான். இன்னொரு பக்கத்துல 1 லட்சம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு வீடு கட்டுகள் கட்டுற திட்டம் இருக்குன்னா, இன்னொரு 1 லட்சம் ஊர் தெருவை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அது. அப்ப இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சமூக பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையை அப்படியே கொண்டு செல்லுகின்ற ஒரு திட்டம் வந்து எதற்கு என்கிற கேள்விதான் அந்த நண்பர் எழுப்புகிறார். அப்ப இவைகள் அனைத்தையும் மாற்றி எல்லாருமே 2 சமநிலையோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் தேவைப்படுகிறது. ஒன்றாக கலந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய பாகுபாடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்ட ஒரு சமத்துவ ஒரு வாழ்க்கை சூழல் தேவை என்பதற்காக சமத்துவபுரம் போன்ற திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. வரவேற்கக்கூடியது என்று சொன்னாலும் கூட, ஆனால் அந்த சமத்துவபுர திட்டங்கள் கூட அப்படியே ஒரு அடையாளமாக மட்டுமே இருந்து விட்டது. அதன் பிறகு அதை பற்றி ஒரு பெரிய ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த சமத்துவபுர திட்டம் ஏன் எல்லா இடங்களிலும் உருவாக்கப்படாமல் போனது, அது எந்த அளவுக்கு பேசலாம். மதுரை வசந்தகுமார், உங்க வாதம். ஐயா, நான் ஒரு சின்ன கேள்வியில வந்து கேட்க விரும்புறேன். இங்க இலவச திட்டங்கள் சொல்லி வழங்குறேன்னு சொல்லி நிறைய சொல்றாங்க சார். ஆனா இலவச திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அரசாங்கம் பாத்தீங்கன்னா இலவச திட்டத்துல இது இவ்வளவு அமௌண்ட் வந்து ஒதுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதை விளம்பரப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இவங்க ஹைலைட் பண்ணி பேசுற ஒரு விஷயம், வீடு கட்டி கொடுத்தோம், நாங்க வந்து ஆடு மாடு கொடுத்தோம், நாங்க வந்து டிவி கொடுத்தோம், அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை தவிர்த்து அரசாங்கம் நிறைய இலவச திட்டங்கள்லாம் வச்சிருக்கு. இது மேலோட்டமா மட்டுமே இதை காமிச்சிட்டு உள்ள இருக்க நிறைய இலவச திட்டங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னா, இதுதான் மக்களோட அத்தியாவசிய தேவைகள், இதைத்தான் நம்ம அதிகமா வந்து போக்கஸ் பண்றோம். அரசாங்கத்தோட நிறைய நலத்திட்டங்கள் வந்து தெரியவே இல்லை இங்க மக்கள்கிட்ட. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கல்வியில வந்து நம்ம நாடு வந்து ரொம்ப பக்கத்துல இருக்க கேரளா மாநிலம் வந்து தமிழ் மாநிலத்தை விட ரொம்ப சின்ன மாநிலம் தான். ஆனா தமிழ் மாநிலத்துல கல்வி நிலவரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகள்லாம் வந்து தனியார் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் ஏன் அதை வந்து செய்ய மாட்டேங்குது? ஐயா சொன்னாரு, உங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் எடுத்துறோம், நீங்க நல்லது செய்றீங்க, அதுவே வெளியில தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. புதுமையா இருக்க இல்ல, திட்டங்கள் வந்து விளம்பரப்படுத்தப்படுகின்றன. திட்டங்கள்ல வந்து அரசு அலுவலகங்கள்ல அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன.
அது ஒரு பக்கம். அதுக்கு முன்ன மரியாதைக்குரிய அன்பு செல்வம் அவர்கள் ஒரு நல்ல ஆய்வாளர், சிறந்த எழுத்தாளர். ஆனா என்ன காரணத்தாலேயும் உண்மையாதானே இருக்கும். இல்ல சரியா என்னன்னா, இன்றைக்கு பசுமை திட்ட வீடுகள் அவங்க எங்க அவங்க வசிப்பிடம் எதுவோ அந்த வசிப்பிடத்தில் அவர்களுடைய விருப்பப்படி கட்டி தரப்படுகின்றன. எங்கேயும் தனிமைப்படுத்தியோ இல்ல ஒரு தொகுப்பு வீடுகளாகவோ கட்டல. பசுமை திட்ட வீடுகளை ஒரு ஆய்வு செய்தார்னா தெரியும். அவங்க அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அவர் வசிப்பிடத்தில் அவர் விருப்பப்படி அந்த இடத்துல வந்து அரசாங்க வீடு கட்டி தருது. அவங்களுக்கு அடிப்படை வசதி உட்பட அத்தனையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு மின்சார வசதியும் சூரிய வெப்பத்தின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற நிலையில தான் அது உருவாக்கியிருக்காங்க. நீங்க அவர் விருப்பம் தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் பசுமை திட்ட வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஒரு ஆண்டுக்கு 60,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 3 ஆண்டுகளில் குறிய இலக்கு அடைந்திருக்கிறோம். அது தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு வராங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு முன்ன திருநெல்வேலியிலிருந்து பேச சொல்ல ஒரு சகோதரர் சொன்னார், இந்த பொருள் தரமற்ற பொருள் அல்லது எல்லாருக்கும் தரலன்னு. நிச்சயமா அவர் சொல்லக்கூடிய காரணம் உண்மை இல்லை. இன்றைக்கு மடிக்கணினி என்பது அந்த பள்ளியில் படிக்கின்ற அத்தனை பேருக்கும் தந்திருக்காங்க, கல்லூரியில் படிக்கின்ற அத்தனை பேருக்கும் தந்திருக்காங்க. அதை போலவே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விலையில்லாமல் 20 கிலோ அரிசி என்பது எல்லாருக்கும் தரப்படுகிறது. அந்த அட்டை, ஒரு ரேஷன் அட்டை வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் தரப்படுகிறது. அதை போலவே முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் உரிய அந்த பாடக்கருவிகள், பாடப்புத்தகத்திலிருந்து, நோட்ல இருந்து, சீருடையிலிருந்து எல்லாமே தரப்படுகிறது. அதை போலவே ஊக்கத்தொகை 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு +2 ஊக்கத்தொகை 5,000 ரூபாய். அவங்க அது இன்னும் சொல்ல போனா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு வட்டியோட தரப்படுகிறது. ஆக எந்த திட்டையும் பாகுபாடு பார்ப்பது என்பதோ அதை போலவே அவர் குறிப்பிட்டு சொன்ன சைக்கிள் வழங்குகிற திட்டத்தை 11 வழங்கப்பட்டிருக்கிறது. கோவில கோவிந்தராஜன், உங்களுடைய கருத்து? இல்ல, நான் முடிச்சிடறேன். அதுல அவர் சொல்றது என்னன்னா, அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறுகின்ற பள்ளிகளில் தான் அந்த இது வர, தனியார் பள்ளிகள் அது தர்றதில்லை. அவங்க வந்து தனியார் பள்ளிகள்ல வந்து வசதியானவர்கள் படிக்கிறாங்கன்றதுனால அதை வந்து அரசாங்கத்தினுடைய பள்ளிகள் படிக்கின்ற அத்தனை பேருக்கும் தரப்படுகிறது. அரசு நிதி உதவி பெறுகின்ற பள்ளிகளில் படிக்கின்றவர்களும் தரப்படுகிறது. கோவிந்தராஜ், என்னுடைய கருத்து வந்துங்க, எல்லாமே பயனுள்ளதா இருக்குதுங்க. சரி, மகிழ்ச்சி. பாரதி, ஏதோ துடிப்போடு இருக்கீங்க, உங்க கருத்து விரைவா சொல்லுங்க, நேரம் குறைவா இருக்கு. இல்லைங்க, இப்போ ஐயா சொல்றாரு கல்வி +1 +2 சொல்றாரு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அவங்க வந்து இலவச கல்வி வந்து இப்போ சொல்றது வந்து இலவச கல்வி தெரியுது, இப்போ கொடுத்துருக்காங்க. அதை போய் பார்க்க சொல்லுங்க ஐயாவா, அங்கே எந்த அளவுக்கு இலவசமா, அதாவது கல்வி வந்து எந்த நிலையில இருக்குன்னு போய் பார்க்க சொல்லுங்க. ஹலோ, சரிங்க. இவங்க பொதுவா சொல்ற விஷயங்கள் ஆரம்பிச்சு விட்டுடுறாங்க, அதனுடைய ஃபாலோ அப் இல்ல. நீங்க சொன்னதுதான், அதனுடைய பின்தொடர்ச்சி இல்லைன்னா அது அவருடைய குற்றம் எளிதா சொல்லிட்டு போயிடலாம். இல்ல மக்கள் இதை வேறு வழிகளில் கேள்வி கேட்க பழகணுமா? அன்பு செல்வம், இந்த திட்டத்தை உருவாக்குகின்ற பொழுதே, இந்த திட்டம் தயாரிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே நமக்கு தேவையான அரசு திட்டங்களை உருவாக்குவதற்குன்னு ஒரு திட்டக்குழு தனியா இருக்கு. அந்த திட்டக்குழு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு எந்தெந்த வகையான வேலைகளை மையமாக வைத்து ஒவ்வொரு திட்டங்களை அமல்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அது போன்ற பெரிய அளவில் அரசனுடைய கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய திட்டங்களிலேயே அந்த பயனாளிகளை அழைத்து உங்களுக்கு எது போன்ற திட்டங்கள் வேண்டும் என்கிற பேசி அவர்களை அதில் பங்கேற்பு செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களை வைத்தே நடைமுறைப்படுத்துகிற சூழல் இல்லை. இதே நீங்க பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, கார்பரேட் செக்டாருடைய திட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தொழில்துறை சார்ந்ததுன்னா தொழில் அதிபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. விவசாயிகளா, மிகப்பெரிய விவசாயிகள், மிகப்பெரிய கட்டுமான தொழிலாளர், இது போன்று இருக்கக்கூடியவர்கள் அனைத்தையும் உட்கார வைத்து பேசி அவர்களோடு விவாதம் செய்து இவர்களுடைய திட்டம் என்ன, அவர்களுக்கு எது மாதிரியான நிதி தேவைப்படுகிறது, எந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் இங்க தேவைப்படுகிறது, என்ன மாதிரியான வளங்கள், மூலாதாரங்கள் தேவைப்படுகிற அனைத்தையும் திட்டமிட்டு அதற்கு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்தை ஏற்று எல்லாம் செயல்படுத்துகிற ஒரு அரசு இந்த கிராமப்புற மக்களுக்கு, ஏழை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய திட்டங்கள் என்று வருகின்ற பொழுது அது ஒரு தேர்தல் அறிவிப்பு என்பதோடு மட்டும் நின்று போகிறது. அதனால இப்போ நண்பர் கூட சொன்னார், எங்களுக்கு என்னென்ன திட்டம் இருக்குன்றது தெரியலன்னா, எல்லாருமே தேர்தல் அறிக்கையை முழுமையாக படித்து விட்டு இதுல இந்த திட்டங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குதெல்லாம் இந்த அரசு நிறைவேற்றும் என்பதை பார்த்து வாக்களிக்கிறதாங்களா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும், அவைகள் அனைத்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருச்சா என்பதை கண்காணித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு வேலை இல்லாமல் உட்கார்ந்தில்லை. அவர்களுக்கு பல்வேறு அன்றாட வேலை திட்டங்கள் இருக்கிறது. அப்போ இந்த போன்ற திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாலே அந்தந்த பயனாளிகள் யாருக்கு அது போய் சேர வேண்டும் நினைக்கிறனோ அவர்களுடைய
ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்டு அவர்களை வைத்தே திட்டமிட்டு அவர்களை வைத்தே அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயல் திட்டம் இங்கு படாமல் போனது ஒரு காரணம். 2, ஒரு திட்டம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அது கட்சி சார்ந்தாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகள் சார்ந்தாலும் சரி, இதுல நமக்கு எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு என்கிற ஒரு கணக்கும் உள்ளே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுதான் இப்பொழுது தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளுக்கும் பேசப்படுகின்ற தொடர்ச்சியாக இது போன்ற ஊழல் சார்ந்த விஷயங்கள். ஒருபுறம் இலவசங்களை திட்டங்களை காட்டி வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தர வேண்டிய தந்து விட்டார்கள். பதிலுக்கு இவர்கள் என்ன தர வேண்டுமோ வாக்களித்தார்களோ அதை இவர்கள் செய்தே தர வேண்டும். அப்படி சொன்னதை செய்யவில்லை என்றால் அதற்கு என்ன பெயர் என்பதை மக்களும் அறிவார்கள், அனைவரும் அறிவோம். உங்கள் பங்களிப்புக்கு மிக்க நன்றி. நாளை மற்றொரு முக்கிய தலைப்பில் மக்கள் மேடையில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.